திருவெற்றியூர் இந்த தாங்கல்னு ஒரு பகுதி. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சங்கி அந்த சங்கிகள், இந்த மாட்டு சாணம் திங்கிற அந்த அயோக்கிய பேலங்க என்ன பண்ணியிருக்காருங்க, பாரத் முன்னணி இந்து முன்னணி, அதில் பாரத் முன்னணியில் சிவாஜின்னு ஒரு அயோக்கியம் அங்கே வாங்கி திங்கிற பையன், அவன் என்ன பண்ணியிருக்கான், மாட்டுக்கறி வெட்டுறதுலாம் குற்றம், அது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் மாடுகறி ஆண்டாண்டு காலமாக வெட்டுறாங்க. அங்கே போய் பிரச்சனை பண்ணியிருக்கான். பிரச்சனை பண்ணோடனே அப்புறம் அங்கே உள்ள பொதுமக்களும் இஸ்லாமியில் சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு போலீஸ் என்ன பண்ணிடுச்சு, உள்ளே வந்து அந்த ஆளை பாதுகாப்பு பண்ணி ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க. சிக்கியிருந்தா அவனை கைமா பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது நடக்கலை. அதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து யார், விஜய் போலீஸ் வந்து ஐயா வாயா நம்ம ஆளுங்க நீங்களாம் இப்படி தனியாலாம் போய் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சேவ் பண்ணி நம்ம தாவேக அரசு தள்ளிட்டு போயிடுச்சு. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, மாடு வெட்டுறது இந்துக்களுக்கு விரோதம், மாடு புனிதம், பசு புனிதம், இதெல்லாம் பேசுறீங்க, மாட்டு மூத்தத்தை கொடுக்குறீங்க, மாட்டு சாணத்தை திங்கிறீங்க, நீங்க எதாவது பண்ணிட்டு போங்க. நம்மளோட கேள்வி, பீஃப் மாட்டுக்கறி இங்க வெட்டுறது குற்றம், ஓகே. ஆனா உலக ஏற்றுமதியில, குறிப்பா மாட்டுக்கறி ஏற்றுமதியில இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த சில நிறுவனங்கள், பிஜேபி இருக்குல்ல உங்க கட்சி ஆர்எஸ்எஸ், இந்த கட்சிக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா 30 கோடி கொடுத்துருக்கான். எங்கேயா போய் தூக்கு மாட்டிட்டு சாக்குறீங்களா? உங்களாம் வெக்கமா இருக்கா? ஏண்டா மாட்டுக்கறி அரசியல்னு பேசுறீங்க, அவன் ஏற்றுமதி பண்றானோ அவங்ககிட்டயே போய் காசு வாங்கி கைக்கூலித்தனம் பண்றீங்களே, அயோக்கியத்தனம் பண்றீங்களே, உங்களாம் வெக்கமா இல்லையா? இதை மக்கள் கேட்கணுங்க. அது கேட்டு செவிலே 2 வச்சாதான் இவங்கெல்லாம் அடங்குவானுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நிறுவனம் இந்தியாவில் இருக்கு. HME அக்ரோ, அல் கபீர், மிர்சா எக்ஸ்போர்ட், இது இல்லாம பல நிறுவனங்கள் இது முக்கியமானு சொல்ல வரேன். இதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதீஷ் சபர்வால், அதுல் சபர்வால், சுனில் கபூர், மதன் அபோட், AS மிந்த்ரா. இதெல்லாம் என்ன பேரு, இஸ்லாமியர் பேரா? இந்துக்கள் பேர் தானே. இந்துக்கள் பேர்ல இந்துக்கள் நிறுவனங்கள் தான் மாட்டுக்கறியை வெட்டி, எரும மாட்டுக்கறியோ பசு மாட்டுக்கறியோ எல்லா கறியும் எட்டி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்க உனக்கு துப்பு இருக்கா? இந்தியா உலகத்திலே 2வது இடத்துல இந்தியா இருக்கு. இதெல்லாம் எவன் பண்றான் ஏது பண்றான்னு உங்களால கேட்க முடியுமா? அதை விட்டுட்டு மக்கள் வந்து ஏழை மக்கள் ஊட்டச்சத்துக்காக சாப்பிடக்கூடிய இந்த மாட்டுக்கறி தான் பிரச்சனை அப்படின்னு வந்து பிரச்சனை பண்றீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? இது தமிழ்நாடு இங்க மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பிரச்சனை இங்க இல்லவே இல்லை. ஆனா இப்ப தாவேக விஜய் ஆட்சி வந்தோடனே இந்த சங்கிகளுக்கு துளிர் விட்டு போச்சு. அதனால இவனுங்களை மக்கள் வெளுக்காம இந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியாது. 1. 2வது, இப்ப இவ்வளவு பிரச்சனை பேசுறானுங்களே, நீங்க மாட்டு பால் எடுத்துங்க, இல்ல மாட்டு பால்லேருந்து வரக்கூடிய பல உப பொருட்கள், பல பயன்பாட்டு, அது மதிப்பு கூட்டப்பட்ட பல பொருள்லாம் இருக்கு. ஏன் இதெல்லாம் விட மாட்டு எலும்பு வச்சுதான் நம்ம ஒயிட் சக்கரை இருக்குல்ல, சீனி, அதை கூட தூய்மைப்படுத்துது, அதுதான் சொல்றாங்க. அப்ப இப்படி மாட்டை பயன்படுத்தி பல வகையில இதெல்லாம் நடக்குது. இதை போய் அவனால தடை செய்ய முடியுமா? இதை தடுக்க முடியுமா? இதை தடுத்தா மக்கள் விடுவாங்களா? தைரியம் இருந்தா சங்கிகளே, மாட்டு சாணி திங்கிறவனுங்களே, நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் போய் பாருங்க. இல்ல நான் சொல்றதுலாம் போயினா நீங்க கேஸ் போட்டு பாருங்க, என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்துக்களுடைய நிறுவனங்கள் தான், இந்துக்கள் பேர்ல இருக்கிற இந்த அயோக்கியர்கள் தான் எக்ஸ்போர்ட் பண்றான். அவனை அம்பலப்படுத்த முடியுமா? அவனை கேள்வி கேட்க முடியுமா? அவன் நிறுவனத்தை போய் உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? இந்த அயோக்கியத்தனை வேலையை தமிழ்நாட்டுல வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் நாங்க முடிவு பண்ணோம், உங்க வாழை ஒட்ட நறுக்கிடுவோம். நம்ம வந்து அமைதியா போறதுனாலதான் இந்த மாதிரியான சங்கிகள் வந்து தலை தூக்குறானுங்க. தமிழக மக்களே, இந்த மாதிரி ஆட்களை எங்க பார்த்தாலும் உதைச்சி துரத்தி விடணும்.